இத பார்க்கும்போது மட்டும் இல்ல, சாப்பிடும்போதும் அவ்ளோ ருசியா இருக்கும். இந்த ரெசிபியோட நேம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எந்த ஊர்ல ஸ்பெஷலா செய்வாங்கன்னு சொல்லுங்க. 2 கப் பச்சரிசிய 2 மணி நேரம் சோக் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. 7 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு சின்ன துண்டு பீட்ரூட், கொஞ்சமா சோம்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். கடாயில கொஞ்சமா ஆயில், அரைச்ச பச்சரிசி மாவு, 4 ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கலந்தீங்கன்னா இந்த அளவு நல்லா கட்டிப்பட்டு வந்துரும். இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா சாஃப்டன் ஆயிடும். இத பால்ஸா பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஃபரெண்டான ஐட்டம் செய்யறதுக்கும் சரி, இல்ல நம்ம வீட்ல யூசுவலா செய்யற சப்பாத்தி பூரி இதுக்கு எல்லாமே மாவு திரட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதான் நம்ம சாஃப்டாவே மாவு பிசைஞ்சாலும் கரெக்டா திரட்டலன்னா கரெக்டான பூரியோ இல்ல சப்பாத்தியோ நமக்கு கிடைக்காது. இதுக்காகவே ராஷ் குக்வேர்ல இருந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ரோட்டி மேக்கர் வாங்கியிருந்தேன். இதை யூஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு 40 சப்பாத்திக்கு மேல திரட்ட முடியும். உங்க ஸ்டோர் சென்னையில இருக்கு, என்னால போக முடியாதுன்றதுனால நான் ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். உங்க வெப்சைட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பேஜ் கீழே டேக் பண்ணிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் மாவை உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டா ஒரு பிரஸ் கொடுத்தாலே இந்த மாதிரி ரெடி ஆகி வந்துரும். இந்த அளவு திக்கா திரட்டிக்கோங்க. இதை சூடான ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதை தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்க. பாய்.